இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எப்பா இந்த ஒரு சுரேஷ் இருக்காருல்ல, ஆமா, உங்க வீட்டுல கல்யாணம், உங்க பரம்பரையா நமக்கு சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் 1800 ரூபா தான் செஞ்சிருக்காங்க. எல்லா சொந்தத்துக்கும் சேர்த்து நம்ம கூட ஒரு 200 ரூபா போட்டு 2000 செஞ்சிரும். 2000 ரூபா 10 3000 ரூபா செய்யலாம், குறைஞ்சு செய்யலாம். சரி, இப்ப எப்படி இருக்கு என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. செய்ய மாட்டாங்கடா. என்னாச்சுமா? என்னன்னா சுரேஷ் உங்க வீட்டுல வந்து 1800 ரூபா தான் செஞ்சிருக்காங்க. நம்ம கூட வந்து ஒரு இதா செய்யலாமா, என்ன பண்ணலான்றத கேட்டு மொய் எழுதுற காது ஊத்துக்கிட்டாங்க. அது என்னன்னு கேட்டா இவன் ஒரு அமௌண்ட்டை சொல்றேன். உங்க அப்பா எவ்வளவு எழுதுறான்னு சொன்னாரு? 2000 ரூபா. அப்ப என்ன மாமா, கூட ஒரு 200 ரூபா போட்டு 2000 அனுப்பி விட்டு போயிருவோம். 2000 செஞ்சிருவோமா? அதான் படிச்ச பிள்ளைங்கிறது. நீலாம் படிச்சியா மாடு மேய்ச்சியாடா? ஆமா, அது போக அவங்க வீட்டுல நீ விசேஷமும் கிடையாது, பொம்பளை பிள்ளை கிடையாது, ஆம்பளை பையன், கைய கொடுமா, கல்யாணம் தான். அந்த புல் சொல்ல பேச்சு கேட்டு நடடா. அருமையான பிள்ளையா இருக்கு, உனக்கு போய் கட்டி வச்சாங்க. உங்ககிட்ட தான் கேட்டாருன்னா நீ சொல்லுவியா? அப்படி என்ன நான் கேட்ட கேட்டு எங்க அப்பா நான் கேட்டு. ஏங்க, உங்க அப்பாவோட சைக்காலஜி உங்களுக்கு தெரியலங்க. இப்போ நான் வந்து மாத்தி பேசுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு அடுத்த சீன்ல காட்டுறேன். வாங்க அப்படியே எப்பா இந்த ஏசி அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. எது? நம்ம வீட்டுல போட்டிருக்க ஏசி 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது 1 டன்னு. அது வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு வரைக்கும் மொத்த சர்வீஸுக்கு மட்டுமே 15000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியாச்சு. அது வாங்கினதே 30000 ரூபாய் தான். எனக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஏசி இப்ப என்ன புதுசு வாங்கிடுவோமா? ஏசியா மாமா? அப்புறம் மாமா வேலை பார்த்து மாட்டி விடுவோம். வேலை பார்த்து மாட்டி விட்டுருவான். எவ்வளவு வரப்போகுது? 2000 கேட்பான். என்னடா உன் பொண்டாட்டிக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? என்னம்மா நீ என் ஒய்ஃப் மாதிரியே பேசுன, என்னமா சமயத்துல உங்க அத்தை மாதிரியே பேசுறியம்மா? உங்க அப்பாக்கு தான் மண்டையில முடி இல்ல மூளை இல்லன்னு நினைச்சேன். அப்பாத்துல அவன மாதிரியே தான் அவன் பொண்ணு இருக்கு. என்ன ஒண்ணு சொல்றேன் கொஞ்சம் அம்மா, அது செலவு வாங்கினதே 30000 ரூபாய்க்கு வாங்கின 15000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல பண்ணா அது 25000 ரூபாய்க்கு மேல போயிடும். அதுக்கு புதுசா ஒரு ஏசியை வாங்கி மாட்டுவோன்னு சொன்னா வேஸ்ட். அதான் ஒன்னத்துக்கு லாயக்கு இல்ல. இதை கட்டி வச்சதுக்கு என்ன பண்றாரு? அஃபென்ஸ் ஆகுறாரு. அவர் வரும்போதே இப்ப ஏசி வந்து புதிய ஏசி வாங்கணும்னு வச்சிருந்தாருன்னு வரும்போது என்னன்னு சொல்லி வந்தாரு? ஏப்பா மாத்திடுவோமா அப்படின்னு வந்தாரு. இதே அவருக்கு வேற ஐடியா, சரி பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா ஏப்பா வேலைக்கு ஆள் வர சொல்லட்டுமா அப்படின்னு வருவாரு. எல்லா விஷயத்தையும் எப்படி கரெக்டா கட்டு வச்சிருக்கீங்க? எங்க கேர்ள்ஸ் நீங்க சாதாரணமா நினைச்சிருக்கீங்க. கேர்ள்ஸ் மண்டைக்குள்ள ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு டாக்டர், எல்லாமே கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு இது நாலேஜ் இருக்கு. இல்ல நான் கேக்குறேன். என்னம்மா அத்தை வாங்கத்த, நம்ம சென்னைக்கு போவோம். சென்னைக்கு? அம்மா நீ போயிட்டு வாமா, நான் இங்க இருந்து உங்க அக்கா கூட தான் நல்லா பாத்துக்கறான்ல. அத எவ்வளவு நாளைக்கு தான் மூத்த மையம் வீட்லயே இருப்பீங்க? இப்ப இளைய மையம்லாம் அப்புறம் நீங்க பாசமா ஊட்டி வளர்க்கலையா? அப்ப நாங்களாம் எங்களை பார்க்கணுமா வேணுமா? சிரமம். நான் வந்தேன்னா எங்களுக்கு என்னத்த சிரமம்? நீங்க இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமே. நீங்க வந்தீங்கன்னா தான் வீடு மாதிரி இருக்கும். சும்மா பேருக்கு பாத்துக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி இருக்குமா? நல்ல வெளியில கூட்டிட்டு போய் சுத்தி பாப்போம். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஜெட்டா. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போயிட்டு வருவோம். ஒண்ணா ஆமா போட்டுக்கிட்டு தாய்லாந்து குரூப் ஃபன் டூர் போயிட்டு வருவோம். அதுலயே நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். பைக் இல்லம்மா, அது வந்து அப்ப நீங்க வரல என்ன பண்ணலாம்? போவே மாட்டேன், நானும் டூர் போவேன். நீ போகாம சரி விடு. இப்ப நான் வரல, நீ போக மாட்டியா? ஆமா நீ சரி, நான் பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைங்க. தாய்லாந்து தான் பாப்போம். Dress எல்லாம் எடுத்து வைங்க. சென்னையில பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். சென்னையிலயா? சாரால எடுத்துக்குறோம். என்னம்மா என்னாச்சு? என்னாலே நம்ப முடியலையே. என்ன நடக்குதுங்க? இப்பதான் ஒரு சீரிஸ் பார்த்தேன், பென் லைஃப் கிவ்ஸ் யூ டேங்க்ரீன். அதுல வர இயேசுன் மாதிரி பண்றியம்மா. இயேசுநாதர்ல இயேசுன் கேரக்டர் அப்படிதான் மாமியாருக்கு வந்து ஹீட் பெட்ல வாங்கி கொடுக்க. என்னங்கடா அது? ஆஹா, என் வீட்டுல நடக்குதுயா எல்லாமே. எங்க லூசங்க நீங்க? உங்க அண்ணனே வந்து உங்க அம்மா ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம நாளை பின்ன கடைசி காலத்துல இந்த மருமக வந்து இளைய மருமக பார்க்கவே இல்லை, அவெல்லாம் என்னத்தை கண்டா என்னத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லி கட்டி பேச மாட்டாங்களா? சொத்து பிரிக்கும் போது அங்கிட்டு நிறைய கம்மியா கொடுத்துட மாட்டாங்களா? என்ன பிரிக்க போறாங்களா? சொத்தெல்லாம் கரெக்டா பிரிப்பாங்க. என்ன நீ இதெல்லாம் கரெக்டா பிரிக்க மாட்டாங்க. யார் நல்லா பாக்குறாங்களோ அவங்களுக்கு 2 பவுன் கூட போற மாதிரி பிரிச்சு விட்டுருவாங்க. அதனால நம்மளும் அப்பப்போ உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் அத்தை, என் கூட இருங்கத்த, அப்படித்தே இப்படித்தேன்னு போட்டு உருட்டணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு 2 பவுன் கூட வந்துச்சுன்னா லாபம் தானே? அப்படியா அத்தை? தாய்லாந்துல புளிக்கெல்லாம் பால் கொடுப்பாங்களாம் பீடிங் டப்பால. அதெல்லாம் போய் காட்டுறேன். என்னது எல்லாம் பிளானா? என்னம்மா
போடுவேன். டீ போட வாத்த ஏமா இந்த டைம்ல யாராவது டீ குடிப்பாங்களா? யாராவது இந்த டைம்ல டீ குடிப்பாங்களா? நல்லா இருக்குமேன்னு நல்லா இருக்கும்னா இந்த டைம்ல யாராவது டீ குடிப்பாங்களா? என்ன டைம்? ஒரு 2 மணி நேரம் போனா சாயந்தரம் வந்துரும், அப்ப குடிக்கலாம். மதியான டைம்ல இந்த நேரத்துல யாராவது டீ குடிப்பாங்களா? சரி ஐயோ, ஐயோ. சரிங்க என்னமா பண்ணிக்கிருக்க? இல்ல துவைச்சு போடலாமா எதுல போட போற? இதுல மிஷின்ல போட மிஷின்ல போட போறியா? ஆமாத்த. அவரு என்ன சட்டை போடுறாரு? நீ கலர் கலர் ட்ரெஸ்ஸா வாங்கி அடுக்கி வச்சிருக்க. சாயம் போட்டு. ட்ரெஸ் எல்லாம் சாயம் போகுதுன்னு சொல்றாரு. உங்க மாமனாரோட மட்டும் வச்சிருமா, நான் கையில துவைச்சு. அதான் எதுக்கு தேவை? நான் துவைக்கிறேன். அத்தை இது கையில இல்லம்மா, நான் கல்யாணம் பண்ணி. ஐயோ நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? கையில தானே துவைக்கணும். கையில தானே எடுத்து போட்டு துவைச்சிடுறத. இல்லம்மா, அத்தை வேணாத்த, நான் கையில துவைச்சிடுறத. கையிலே துவைச்சு. சரிங்க அத்தை. வாஷிங் மிஷின்ல போடாம கையில. ஜாலியா இருக்கணும். என்னைய பார்த்தா அவங்க சாலியா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல சொல்றேன் கேவலமா நான். வந்து. சூப்பரா இருக்கு. என்ன Dress சூப்பரா இருக்கு. சரி நல்ல முள்ள இல்ல போல நான் அப்புறம் வரேன். ஏன் இந்த வீட்ல நல்ல முள்ள தான் இருக்கு, வச்சு பாருங்களேன். மூக்கு வேர்த்த மாதிரி உங்க அம்மா கண்டிப்பா போல இருக்கு. ஆமா, ஆமா. பேசுனாரு. எரிஞ்சு இருக்கு. நானும் விண்கல்ல நானு. சரி போ நான் அப்புறம் வரேன். என்ன வாஷிங் மிஷின் இருக்கும்போது கையில துவைக்கிறிய? லூசு மெண்டல். எதுக்கு வாஷிங் மிஷின்ல போட்டா துவைக்க தர போகுது? மெண்டல். உங்க அம்மா தான் மேனிபுலேட் பண்ணி என்னை வந்து கையில துவைக்க சொல்றது. ஆசையா டீ குடிக்க போனா இந்த நேரத்துல யாராவது டீ குடிப்பாங்களான்னு சொல்றது. எல்லாத்தையும் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. நானே இருக்கிறதா போறதா இல்ல எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவாங்க. சும்மா என்னப்பா துடி பண்ணா தான் செய்றேன். போச்சுடா. நீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிவா எனக்கு இது கஷ்டமா இருக்குங்க. இருக்கு சாப்பாடு எடு வர போறாங்க. போட்டு நான் கஷ்டப்பட்டு வம்பாடுபட்டு எஜுகேஷன் லோன்லாம் எடுத்து படிக்க வச்சா இவளுக்கு Dress துவைச்சு போடுறதுக்கான பிள்ளை பத்தி வச்சிருக்கேன். அது இல்ல உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டதுக்கு நீ என் பிள்ளைய வேலை வாங்கி. அத்தை நான் துவைக்கிறேம்மா. நான் துவைக்கிறேன். நான் துவைக்கிறேன். நானே துவைச்சிடுறேன். அது நீங்க போங்க. ஆமா நீ ஆமா ஏமா நீ என்னமா இல்ல சும்மா வந்தமங்க. போங்க. அவங்க எப்ப இது போக சொல்றாங்களோ அப்பயே இது போங்க. என்ன என்ன குளிச்சு போறது? என்ன பேசுறது? நீங்க அம்மாட்ட பேசாம ஏன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் டேரக்டா பேசினா அப்ப சண்டை பரவாயில்ல. ஏய் செல்வி இங்க வாடி. சரி இல்ல செல்வி சீரியல் பார்க்கறாங்க. சரி ஓகே. குடும்பத்தை பிரிச்சிருவேன். என்னம்மா என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னன்னு சொல்லு. புதுசா வாங்கின இடத்த பொதுவுல போட சொல்றாங்க. என்ன வாய்ஸ் வாங்கின இடத்த பொது, அது ஓ புருஷன் போய் அவர் சம்பாத்தியத்துல வாங்கின இடம். அது எப்படி பொதுவுல அவங்க போடுவாங்க? சொத்து பிரிக்காம எது வாங்கினாலும் பொதுவா. சொத்து பிரிக்கலைன்னா எதுவா இருந்தாலும் பொதுவா. இது என்ன கிடையாது, புது ரூல்ஸா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கூட இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாருமா, நியாயமா நான் சொல்றேன் கவனி. பொதுங்கிறது என்ன? அவங்க அப்பா அவங்க தாத்தா சம்பாரிச்சதுல அவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. ஓ புருஷன் சம்பாரிச்சது ஃபுல்லா படிக்க வச்சது அவங்க, அதுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு எது வேணாலும் பண்ணட்டும். சொத்து பிரிவுன்னு வர்றப்ப ஓ புருஷன் சம்பாரிச்சதை எப்படி அண்ணன் தம்பிகளுக்கு பிரிச்சு கொடுக்க முடியும்? அவங்க ஒழுங்கா வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறாங்க, பூரா சுத்திக்கிட்டு வர்றாங்க. சரி இப்ப கேக்குறேன், நீ வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு உன் புருஷன் வந்து சம்பாரிச்சு வெளிநாடு போய் இருக்கிற கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. அவர் சம்பாரிச்ச காசெல்லாம் பொதுவுல வருதுன்னா உங்க கடைசி தம்பி இருக்காரு, அவருக்கு அவெல்லாம் கடைசியில அவன் பொண்டாட்டி 50 கோடி நகையோட வரும். அப்ப அவன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? உன் தம்பியை படிக்க வச்சதுக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையா? நியாயமா இருக்கணும். நியாயமான சான்றோர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு இது. அதனால அதை நீ வந்து அது கேட்டு வாங்கி அடுத்தவங்க காசுக்கு நம்ம ஆசைப்பட வேணாம். அதுக்குன்னு உங்களுக்கானதை வந்து விட்டு கொடுத்துறா. புரியுதா? நியாயம் தான் நம்மை உயர்த்தும். நியாயமே ஜெயதே. நியாயமா இருக்கணும். அப்பாடா நைட்டில பாக்கெட் வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இப்ப 12:05னா அத்தை 12:05னா அத்தையா? ஒரு டைம்க்கு ஒரு கால். ஆமாத்த, அம்மா தான் போயிருக்கு, கடைக்கு போயிருக்கு. வாங்கிட்டு வரும். நான் சும்மா தான் இருக்கேன். மாமா இங்க இருக்காரு. ஆமா சரித்த நைட்டு பேசுறேன். இப்ப 2:30னா மாமா சாப்பிட்டீங்களா? மாமா என்ன குழம்பு? இங்க வந்து மீன் குழம்பு வச்சாங்க அம்மா. நீங்க வாங்க. நீங்க சாப்பிட்டீங்களாக்க? மாமா சரி மாமா வச்சிடுறேன். அண்ணி என்ன அண்ணி பண்ணிக்கிறீங்க? அவன் என்ன இப்போ டார்ச்சர் பண்றானா? சேட்டை அப்படித்தான் பண்றான். அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அண்ணி, அது வந்து விளையாடுறதுக்கு வந்து அந்த இன்டர்நெட்ல போட்டிருக்கான். அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. அக்கா ஆமாக்கா நாளை கழிச்சு வந்துருவோம்க்கா. என்ன பண்ண சொல்றீங்க? அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. கழுதைக்கு வாக்கப்பட்டா காலத்துக்கு மிதிச்சு தானே ஆகணும். என்ன பண்றது? ஆமா நீங்க எப்ப போறீங்க? ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா? அக்கா உங்க அண்ணன் ஒய்ஃப் ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டு வச்சுக்கோங்க. ஆமா அப்புறம் அத்தை மாமா டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் ரொம்ப இதா பாத்துக்கோங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அந்த நானே அலாரம் வச்சு தான் பேசிக்கிருக்கேன். ஆமா செட் பண்ணி நோட்ஸ் போட்டு வச்சிருக்கேன், ரிமைண்டர் போட்டிருக்கேன். எதையும் மேட்ச் பண்ணிடுவேன். ஆமா இங்க ஒரே நான்சென்ஸா இருக்கு. அந்த பக்கம்
என்ன கட் பண்ணு ஃபோன் என்னங்க என்ன ஃபோன் அலாரம் வச்சு ஃபோன் பேசிட்டு இருக்காங்கற என்ன நான் பாக்குறேன் காலைல அத்தா அப்புறம் மாமா அண்ணி அக்கா பேசிட்டு என்ன இவர்கிட்ட பேசல யாரோ. ஏங்க நீங்க ஆம்பளைங்க நான் பொம்பளை. சரி உங்களை கல்யாணம் பண்ணி வந்து எங்க வீட்டுக்கு எப்பெல்லாம் வர்றனோ எப்பெல்லாம் ஊரை விட்டு ஹெல்டப் ஆகி அவுட்டோர் போறோமோ அப்பெல்லாம் வந்து மாமாவுக்கு அத்தைக்கு அக்காக்கு எல்லாருக்கும் பேசினாதான் என் மேல கோவப்படாம இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க அப்பா டார்ச்சர் தாங்க முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவாரு, என்னம்மா அத உன் வீட்டுக்கு போனா எங்களை எல்லாம் மறந்துடுவேன் அப்படின்னு. இது தேவையா? சரி சரி சரி. ஓஹோ. அத்தை ஐயோ யாருக்கு பண்ணுமே மாமா இது யாருக்கு அத்தை சித்தி பெரியம்மா அண்ணாமலை போனே வரல என்ன என்ன ஐயோ பாமாரி ஐயோ போன் பிடிக்க மாட்டேன் ஆசை நியாயம் இல்லாதவர்கள் நாசமா போயிருவாங்க. என்னம்மா என்ன ஆடிக்கிட்டு இருக்கணுமா? என்னடா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவன் படுற பாடு தெரியுமா உனக்கு? அநியாயமா இருக்காங்க. நியாயம்னா என்னன்னு கேக்குறாங்க, ஜஸ்டிஸ்னா என்ன, அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குறாங்க. சரி அத விடு. இடம் என்ன வந்திருக்கீங்க? இடம் ஒன்னு பாத்துருக்கு. ஊர்ல படம் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். ஆவி போடுறாங்க. லோன் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் காசு கீச வச்சு போட்டு பரட்டி கட்டி அப்படியே பரட்டி கட்டி போட்டு அப்படியே தனியா நீயே வச்சுக்கிட்டு அப்படியே உன் குடும்பத்தோட அப்படியே தனியா ஓகமா நீன்னு வந்துக்கிட்டு எங்களை தெருவுல நிறுத்துறது. ஒண்ணு நம்ம நிறுத்துறாங்க. எது வேணாலும் வாங்குப்பா, நீ வாங்கிட்டு போனா எதுவும் வாங்கணும்னு சொல்ல கோடி கூட சம்பாதி. ஆனா அந்த நிலம் எல்லாம் பொதுவுல தான் நம்ம கணக்கு வைக்கிறோம். அவங்க அக்காவுக்கு அப்படி நீங்க காசு தரல இல்லம்மா, நான் தானமா சம்பாதிச்சு வாங்குறேன். அதுக்காக என்னடா பண்ண முடியும்? ஏய் நாம இன்னும் ஒரே குடும்பமா இருக்கோம்டா. இப்போ குடும்பமா ஒண்ணா இருக்கிற வரைக்கும் உங்க அப்பா தான் குடும்ப தலைவர், நீ உப தலைவர். புரியுதா? உப தலைவரா இருக்கிறது சரிமா. சொத்து நான் வாங்குற சம்பாதிச்சு வாங்குறேன். குடும்பம் போச்சு சம்பாதிச்சு வாங்கும்போது தனியா கொடுக்காம அதுவும் பொதுவுல போடு தம்பிக்கு பிரினா எப்படி அது இதாக முடியும்? உனக்கு இதான் நீ தான் கரெக்டா பேசுறியா? நீ பேசுறது வந்து நீ பேசுற மாதிரியே இல்ல, யாரோ பின்னாடி இருந்து கீ குடுக்குற மாதிரியே. என்னமா எடுத்து ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறத வார்த்தையை ஒளிச்சு வச்சிருந்தேன். இவ்வளவு நேரம் என்னால பேச முடியல. ஏங்க இப்படி இருக்கீங்க? கீ திருகி வைண்டிங்ல பேசுற நீ, இது நல்லதுக்கு இல்ல. தேவையில்லாம நீங்க என்ன எல்லாத்துக்கும் ஒரு நியாயமா பேசு. இந்த நியாயம்லாம் பேசாதப்பா, இது அம்மாவுடைய நியாயம். என் ரெண்டாவது பிள்ளையும் நல்லா இருக்கணும், நீ நல்லா வந்துருவ. அவன் கஷ்டப்பட்டான்னா என்ன பண்றது? தேவையில்லாம நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். பொதுவுல போடணும். பொதுவுல பொதுவுல போடணும். பொதுவுல போடணும். பொதுவுல போடணும். இப்ப அவரு என்னங்க காமனா நீங்க இருக்கணும். இப்படி இருக்கீங்க? சரியான இது சுயநலவாதியா இருக்காங்க. காமன் வெல்த்தா இருக்கணும். காமனா வெல்த்தா இருக்கணும். நீ என்ன கேஸ்க்கு வந்து இங்க வந்து டக்குன்னு வந்து எங்க அம்மாட்ட சட்டை வச்சிட்டு ஏங்க லூசாங்க நீங்க. ஏங்க இப்ப நான் உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்த்து பேசலைன்னா, நான் உங்கள்ட்ட சண்டை போடலன்னா அத்தை என்ன நினைப்பாங்க? ஆத்தாடி அத்தை இவ வந்து மூத்த முறை கிடையாது, அரக்கி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கே உள்ள வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? கரெக்ட். என் மேல எப்படி நல்ல மதிப்பு வரும்? அவங்க நகை எப்படி கடைசியில எனக்கு பிரிச்சு கொடுப்பாங்க? கரெக்ட். சீரியல் எடுக்க போலாம் இப்பலாம். சீரியலுக்கு எழுதுறதுக்கு எந்த சீரியல் நல்ல கதை எழுதுறாங்க? இப்பலாம் எழுத போனா போதும் பிச்சுக்கிட்டு போகும் சீரியல். எப்படி ஆத்தாடி இல்ல இந்த மாதிரி ஏதாவது சொன்னாதான் அவர் ஆசுவாசப்படுத்த முடியும். இல்லாட்டி அந்த மனுஷன் ஆடுவேன். அதனால நீ அதுக்கு ஏத்த மாதிரி பேசுற. ட்விஸ்ட் ஜிகர்தண்டா படம் எடுக்கறாங்க, அப்படி இன்டர்வலுக்கு அப்புறம் ட்விஸ்ட் வச்சு முடிக்கறாங்க இவங்க. கார்த்திக் சுப்பராஜ் அத்தைக்கு இல்லத்த நான் நல்லது. ஆத்தாடி சரி இப்போ என்னமா உனக்கு அக்கா தங்க நீ வந்து தங்கச்சி, உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. உங்களுக்கு சொத்து உங்க அம்மா அப்பா கொடுக்காமயா போறாரு? கொடுப்பாரு, மொத்தத்தையும் வாங்கிரு. வாங்குற நீ வாங்குற பிச்சு புரியல வாங்குறடி. இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஏதோ சீரியல் கதையை தான் ஓட்டுறாங்களோன்னு தோணுது. அது தெரியும், ஒருவேளை அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ரெண்டு பேருக்கும் இருக்கலாம். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே கண்டென்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமோ என்ன இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்